Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. ராதாபுரம் சட்டமன்ற தொகுதியில் வாக்கு சேகரிக்க சென்ற சபாநாயகர் அப்பாவுவிற்கு பொதுமக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்த சம்பவம் கவனம் பெற்றுள்ளது. நெல்லை மாவட்டம் ராதாபுரம் தொகுதியில் வெற்றி பெற்று தற்போது சபாநாயகராக உள்ள அப்பாவு மீண்டும் அதே தொகுதியில் போட்டியிடுகிறார். அதன் காரணமாக அவர் தொகுதிக்கு செய்த அடிப்படை வசதிகள், குடிநீர் திட்டங்கள் உள்ளிட்டவற்றை எடுத்துக் கூறி மக்களிடையே வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். எனினும் கல்குவாரி உரிமையாளர்களுடன் தொடர்பில் இருந்து கொண்டு ஊழலில் ஈடுபடுவதாக குற்றம் சாட்டி மக்கள் அவருக்கு எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். இதற்கிடையே அப்பகுதியில் எதிர்ப்பு தெரிவித்த மக்களிடம் சபாநாயகர் அப்பாவு கராராக பேசிய வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. இந்த சூழலில்தான் பிரச்சாரம் மேற்கொள்ளும் பகுதிகளில் மக்களின் எதிர்ப்பு குறித்து ஆதரவாளர்கள் மூலம் ஆய்வு செய்து எதிர்ப்பு அதிகமுள்ள பகுதிகளுக்கு செல்வதை அப்பாவு தவிர்த்து வருவதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. 30 வருஷத்துல உனக்கு ரோடு சாதிக்க முடியல, நாங்க செஞ்சோம், அதை நீ தெரிஞ்சுக்கோ. சும்மா இங்க பாருங்க, அதுக்கு நீங்க அந்த காமெடிக்கு பாகிஸ்தானா வரக்கூடாது. மணி 10 மணி தாண்டிட்டு அவர் இங்க எங்க ஊருக்கு எதுவுமே செய்யல அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். இங்க வந்தா நம்ம கேள்வி கேட்போம். இதற்கிடையே தேர்தல் நடத்தை விதிமீறலில் ஈடுபட்டதாக சபாநாயகர் அப்பாவு மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். ராதாபுரம் தொகுதியில் பிரச்சாரம் மேற்கொண்டு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வரும் அப்பாவு அனுமதிக்கப்பட்ட நேரத்தை தாண்டி பிரச்சாரத்தில் ஈடுபட்டதாகவும் பொதுமக்களிடம் கட்சி கொடியுடன் நின்று பேசியதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இது தொடர்பான புகாரின் பேரில் அப்பாவு மீது ராதாபுரம் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர்.